இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி கண்டினியூஸா நாங்க பார்த்துட்டு வர இந்த எக்ஸாம் பேப்பர் சீரீஸ்ல லாஸ்ட் செஷனா இருக்க போது இந்த வீடியோ. ஆல்ரெடி எம்சிக்யூ அண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ், தென் ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். சாரி, ஒரு எஸ்ஏ பார்ட் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ண போறது செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் செக் பண்ணிட்டு வரைக்குள்ள இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் பண்ண போறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற பார்ட் தான் நீங்க கவர் பண்ண போயிடும் செகண்ட். தென் தேர்ட் வந்து ஃபுல்லா நெட்வொர்க்கிங் கவர் பண்ணி தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரப்போம். ஃபர்ஸ்டா நாங்க செகண்ட் ஒன்னை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிக்கல. பேசிக் தியரிஸ் சிலதுகள் இங்க கேள்வியாங்கள்ட்ட கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் த ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ். ஸோ ஃபைல் அப்படின்றது ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காமன் டேர்ம். ஃபைல்ன்றது செகண்டரி மெமரியில இருக்க போற ஒரு டேட்டா. ஒரு டேட்டா செகண்டரி மெமரியில ஸ்டோர் ஆகி இருக்குமா இருந்தா தட் பர்டிகுலர் டேட்டா இஸ் நோன் அஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் அப்படி என்று சொன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஃபைல்ல நிறைய வெரைட்டியான ஃபைல்ஸ் வந்து இன் ரெகுலர் லைஃப் வி ஆர் யூட்டிலைஸ். அது பிடிஎஃப் ஃபைலா இருக்கலாம், MP3 ஃபைலா இருக்கலாம், MP4 ஃபைலா இருக்கலாம், ஈவன் அது ஒரு GIF ஃபைலா இருக்கலாம். எல்லாமே ஃபைல் தான். So these are the things stored within the secondary memory. But file allocation methods என்று பார்க்கல உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான allocation methods available இருக்கும். First one சொல்லிக்கொள்வோம் contiguous allocation. Contiguous allocation and first one நாங்க மெத்தட் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கொள்வோம். Then linked allocation அப்படி என்று சொல்லி செகண்ட் டைப்பான ஒரு allocation, linked allocation. Then indexed allocation அப்படி என்று சொல்லி தேர்ட் டைப்பான allocation, indexed. இப்படி 3 டைப்ஸ் ஆன ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் இருக்கிறது. ஸோ இதுக்கான தனி யூடியூப் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். ஸோ 3 டைப்பான அலோகேஷன்ஸுமே டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டிருக்கு. ஸோ ஈஸியான ஒரு அலோகேஷன் மெத்தட் தான் கண்டிஜியஸ் அலோகேஷன். அதை விட டஃப்பான ஒரு அலோகேஷன் லிங்க். தென் அதுக்கு அடுத்தபடியா இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் தோஸ், but you have to briefly describe what are the things they are having inside the allocation methods. So give the file allocation method means contiguous allocation, linked allocation, and indexed allocation. So these are the 3 types of file allocation methods. In additionally, file access methods இருக்கு. So file access methods in the YouTube video link add பண்ணிருக்கோம். So ICT Foundation YouTube channelல எல்லா விதமான ஃபைல் சம்பந்தமான எல்லா வீடியோவுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் இந்த தேர்ட் ஆன்சர் எழுதினீங்கன்னா ஓகே. இந்த 3 ஆன்சர் சொல்லு. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மிட் டேர்ம் ஷெட்யூலர்? நாங்க இந்த மிட் டேர்ம் ஷெட்யூலரை பற்றி படிக்க வேணும் என்று சொன்னால் இதை விட பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் என்று சொல்லி ஒன்று இருக்கு, லாங் டேர்ம் ஷெட்யூலர் என்று சொல்லி இன்னொன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படி என்று சொல்லிக் கொள்றது வந்து ரெடியில இருந்து ரன்னிங்குக்கு போற அந்த பார்ட் தான் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூல். ரெடியில இருந்து ரன்னிங். லாங் டேர்ம் அப்படின்றது நியூல இருந்து ரெடிக்கு வர அந்த ஸ்டேட். ஆல்ரெடி நீங்க ஃபேமிலியரா இருப்பீங்க இந்த 5 ஸ்டேட் டயக்ராம் அண்ட் 7 ஸ்டேட் டயக்ராம்ஸ்ல நாங்க ஃபேமிலியரா இருப்போம். ஸோ இப்படியான டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் நாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரெப்ரசென்ட் பண்ற சந்தர்ப்பங்கள்ல ரியலா திங்க் பண்ணி கொள்ளலாம். ஒரு வாட்ஸ்அப் என்ற ஒரு ஆப்பை நீங்க ஓன் பண்ணிக்கல, ஜஸ்ட் ஓபன் ஆகிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் அது ஓபன் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அது ரன் ஆக தொடங்கிடும். ஸோ நியூல இருந்து ரெடிக்கு வர்றது கொஞ்சம் டைம் கூடவா இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி கால் அஸ் லாங் டேர்ம் ஷெட்யூலர் மீன்ஸ் or known as new to ready. Then short term means இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் காணும். நாங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம், அதாவது ரெடியில இருந்து ரன். இதை விட 3வது டைப் தான் we called as mid-term scheduler. Mid-term scheduler means the swapping activity will be happen there. Swapping. So swapping is another kind of method we are utilizing in the memory management techniques.
Swapping means in between the main memory and the secondary memory, we are transferring the process. Temporarily, we are transferring the process from the secondary to main memory and also main memories to the secondary memory as well. So that's why the swapping activity is considered within the midterm scheduler. So what is the function of midterm scheduler? Once they are asking a question like this, then you can write swapping activity is considered here. That's only, right? That's right. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்வாப்பிங் அப்படின்றது மெயின் மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் இடையில இருக்க போற ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நாங்க டெம்பரரி டிரான்சாக்ஷன். Then third question, write the two scheduling policies. Two types of scheduling policies நாங்க ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாவே யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிக்கொள்றது preemptive scheduling. So preemptive scheduling means நாங்க இந்த சினாரியோல என்ன செய்ய போறோம்னு சொன்னோம். ஆல்ரெடி ஒரு ஆளை ரன்னிங் ஸ்டேட்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவரை முதலே அந்த ரன்னிங் ஸ்டேட் முடிய முதல் வெளியில எடுக்கலாம். நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங், அதாவது நான் ப்ரீஎம்டிவ் மீன்ஸ் ஒன்ஸ் நாங்க ப்ரொசஸருக்கு அந்த ப்ரொசஸிங்கை அனுப்பிட்டோம்னு சொன்னால் அது ஃபினிஷ்ட் ஆகும் மட்டும் அதை நாங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இப்படியான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமா இருந்தால் இதை நாங்க சொல்றது நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். ஸோ ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்குக்கான எக்ஸாம்பிள் வந்து ரவுண்ட் ரோபின் அல்கோரிதம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். ஸோ ரவுண்ட் ரோபின் அல்கோரிதம்ன்றது ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்குக்கு. நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்குக்கு வந்து நாங்க ஜஸ்ட் FCFS SJF அல்கோரிதம், அதாவது ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். FCFS மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். தென் இதை விட நாங்க நிறைய அல்கோரிதம் செக் பண்ணிட்டு வரலாம். நாங்க FCFS SJF மாதிரி ரவுண்ட் ரோபின் படிச்சிருப்போம். ப்ரியோரிட்டி பேஸ் சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ப்ரியோரிட்டி பேஸ் மீன்ஸ் ஒரு முன்னுரிமை உண்ட அடிப்படையா வச்சு கொண்டு செய்யறது. இது எல்லாமே நான் ப்ரீஎம்டிவ். தென் two scheduling policies we called as preemptive scheduling and non-preemptive scheduling. Define the disk fragmentation. Now the question is for, right? Disk fragmentation means disk mean hard disk, right? Disk mean hard disk. So in between the hard disk we are having some unused slots. These are wasting the memory capacity, right? இந்த மெமரி கெப்பாசிட்டி இருக்குமா இருந்தா நாங்க அந்த ப்ராசஸை வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஸ்டில் we are having the wastage of memory. Disk fragmentation occurs when files are scattered across the hard drive instead of being stored in a contiguous spaces. இவங்கள்ட்ட ஒரு ஹார்ட் டிரைவ் ஒன்று இருக்கு. ஒரு ஹார்ட் டிரைவ்ல வந்து இவ்வளவு ஸ்பேஸும் ஒரு டேட்டா, இவ்வளவு ஸ்பேஸும் ஒரு டேட்டா, இவ்வளவு ஸ்பேஸும் ஒரு டேட்டா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற இவ்வளவு இருக்கு. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த எம்டியா இருக்கிற ஸ்பேசஸ் நாங்க கவுண்ட் பண்ணுவோமா இருந்தா அதுல வேற ஒரு ப்ராசஸ் நாங்க டோட்டலா ஸ்டோர் பண்ணலாம், 3 எம்டி ஸ்பேசஸ். பட் அது கண்டிஜியஸ் மேனர்ல இல்லாதபடியால எங்களால யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் நாங்க ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். பிகாஸ் மெமரி எம்டி பிளாக்ஸ், அதாவது ஃப்ரீயா இருக்கிற பிளாக்ஸ் ஒழுங்கு இல்லாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் அங்க இங்கே என்று சொல்லி இருக்கிறபடியால ஹியர் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறதால அந்த மெமரியை நாங்க யூட்டிலைஸ் பண்ண இல்லாத ஒரு நிலை காணப்படும். ஸோ திட்ஸ் ஸ்டேட் ஆஸ் கால்ட் ஆஸ் டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்றா என்ன, எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன், இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்றா என்ன, எல்லா வீடியோஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்தந்த தனி டியூட்டோரியலை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா இருந்தா டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன், தென் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன், எல்லா விதமான ஃப்ராக்மெண்டேஷனுக்கான சொல்யூஷன்ஸ் அண்ட் நியூ ஐடியாஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்க அடுத்த கொஸ்டின் வியூ பண்ண போறோம். இதுல எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து பி பார்ட் ஃபுல்லாவே ஒரு கெப்பாசிட்டி ஒன்றை பேஸ் பண்ணதா கேட்டுக்கொண்டு வரீங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் மீன்ஸ் இங்க ஃப்ரேம்ஸ், பேஜஸ் அப்படியான வேர்டிங் எல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த வேர்டிங் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா பெட்டர். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த கொஸ்டினை ஒரு ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். நாங்க செய்ய போற கேள்வி இந்த பி பார்ட். பட் ஒன்ஸ் we are trying to do this, we have to know the new terms, right?
The physical memory capacity of the computer is 4 GB. So first they are given physical memory means main memory, right? So main memory ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. இந்த main memory அப்படின்றது வந்து 4 GB capacity-ல எங்களுக்கு தந்திருக்கிறது. RAM in the capacity 4 GB அப்படி consider பண்ணிக்கொள்வோம். Then the virtual memory capacity is mentioned as 8 GB. So இங்க நாங்கள் virtual memory என்றதை 8 GB capable உள்ள மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். 8 GB அப்படி என்றது virtual. General thing or physical memory விட இந்த virtual memory வந்து capability கூடின ஒரு மெமரியா இருக்கு. Okay. Then the frame size is 4 KB. ஜென்ரலா இந்த மெயின் மெமரியை நாங்க நிறைய டைப்ஸா டிவைட் பண்ணி கொண்டு வருவோம். நிறைய கம்போனன்ட்ஸா டிவைட் பண்ணி கொண்டு வருவோம். இதுல ஒரு கம்போனன்ட் நாங்க சொல்லிக் கொள்றது ஃப்ரேம் அப்படி என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு ஃப்ரேம் இந்த கெப்பாசிட்டி தந்திருக்கணும் 4 KB. So that also given here. So இப்ப ஃபர்ஸ்டா கேட்டிருக்கணும் find out the number of frames in the physical memory. So first thing you have to know is physical memory they have given 4 GB, right? Then the frame size is 4 KB. இப்ப டோட்டலா நான் சொல்றேன் எங்கள்கிட்ட ஒரு 500 rupees இருக்கு. ஒரு பென் வந்து 10 rupee. Then how many pen I can buy for the particular cash? 500 rupee என்றது total amount of money I am having, right? The 4 GB என்றது என்னட்ட இருக்கிற capacity. Then 10 rupee என்றது ஒரு pen in the price. So 4 KB என்றது ஒரு frame in the size. Then how many pens I can buy means I can divide 500 rupee by 10. So in here I can divide 4 GB by 4 KB. So finally I can find the number of frames in here. So number of frames எப்படி நாங்க இங்க ஃபைண்ட் பண்ணிக்கொள்வோம் சொன்னா 4 GB அதாவது 4 GB என்றது நாங்க இங்க 4 GB நாங்க KB யா கன்வர்ட் பண்ணா தான் நாங்கால கால்குலேஷனுக்கு ஈஸி பிகாஸ் நாங்க டிவைட் பண்ண போறது 4 KB ரைட் GB ய KB யா கன்வர்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் MB யா சேஞ்ச் பண்ணோம் 2 to the power 10 MB ய திரும்ப KB யா சேஞ்ச் பண்றதுக்காக 2 to the power 10 again நாங்க ஆன்சர் KB க்கு வந்துச்சு so 2 to the power 10 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணி finally we can cut the KB here we can cut the 4 here the resultant will be 2 to the power 10 into 2 to the power 10 bases equal இருக்குமா இருந்தா இந்த exponents நீங்க add பண்ணலாம் 2 to the power 20 will be the answer. So the answer of the first one is 2 to the power 20. So the second one they are asking, what is the page size? So page size and the frame size, these are the equivalent. ஒரு page size-உம் frame size-உம் equal. Page என்றா என்னன்னு சொன்னால் ஒரு process-இன் சிறிய சிறிய பகுதி. ஒரு process-இன் சிறிய சிறிய பகுதிகளை தான் நாங்க pages என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு page-இன் size-உம் ஜெனரலா ஒரு frame-இன் size-உம் same. So 4 KB will be the answer for the page because the 4 KB is the answer for the frame. What is the size of page? Answer is 4 KB. For the previous one, for the first answer, 2 to the power 20. அடுத்த கேள்வி இதுல கேட்கிற what is the total number of pages? Total number of pages அப்படின்றது எங்கள்ட்ட எத்தனை pages available இருக்கு ஸோ எங்கள்கிட்ட ஆல்ரெடி தெரியும் 8 GB என்றதுதான் எங்களோட virtual memory. ஸோ இது 8 GB இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்க போற ப்ரொசஸ் ஆல்சோ 8 GB. எங்கள்கிட்ட இருக்க போற ப்ரொசஸும் 8 GB. ஸோ இந்த இடத்துல 8 GB ப்ரொசஸ் இருக்கு உங்களோட டோட்டலா இப்ப நான் சொன்ன மாதிரி 500 rupees இருக்கு 10 rupee என்றது ஒரு பென் ஹவு மெனி பென்ஸ் யூ கேன் பை லைக் த சிம்பிள் கொஸ்டின் 8 GB உங்கள்கிட்ட இருக்கு அதுல ஒரு பேஜ் 4 KB என்று சொன்னால் எவ்வளவு pages இருக்கு so in here we have to divide the 8 GB by 4 KB so இதை நாங்க solve பண்ணுவோமா இருந்தா 8 என்றது 2 to the power 3 GB ய MB யா சேஞ்ச் பண்ண 2 to the power 10 again GB ய MB ய KB யா மாத்த 2 to the power 10 KB க்கு சேஞ்ச் ஆயிடுவீங்க then finally 2 to the power 2 is 4 then 2 to the power 10 sorry KB right then change பண்ண வேண்டிய தேவை இல்ல இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க உங்களுக்கு 2 to the power 21 வருது so reference உங்களோட இத நீங்க சால்வ் பண்ணி பார்த்தா 2 to the power 21 pages வந்து we have
இது சிம்பிளான ஒரு கால்குலேஷன் பார்த்து நாங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து சில விஷயம் கேட்கிறேன், பட் இது இந்த ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு இதில் எழுதி காட்ட போறது இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இந்த வீடியோவை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா அதில் திரும்ப ஒரு ரிவ்யூ மாதிரி அதை பார்ப்பீங்களா இருந்தா ஜஸ்ட் வித் த வீடியோ கிளிப் யூ கேன் கேப்சர் ஆல். ஸோ A part. What are the basic components of the data communication? Very simple one. டேட்டா கம்யூனிகேஷன் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நீங்க 4 விதமான பேசிக் கம்போனன்ட்ஸை பற்றி worry பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், அது ஒரு பர்சன் டேட்டாவை சென்ட் பண்ணுவரா இருந்தா he or she called as sender. சென்டர் அப்படின்றதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நேம் ஒன்று இருக்கு, சோர்ஸ். சென்டர் ஓ சோர்ஸ். தென் ரிசீவர், ரைட்? ஸோ ரிசீவர் ஓ டெஸ்டினேஷன். Receiver or destination is the second. So third one, we have to find the medium, correct medium only that will find the data with efficiency. So that's called as transmission medium. Transmission medium. Then the message. Transmission medium. Then the message. These are the 4 things and 4 basic things of the data communication. But once you are writing the protocol also, that's also protocol. So these are the 5 main characteristics of the data communication: sender, receiver, transmission medium, message, and protocol. Basic components of data communication. Then B1. Draw the diagrams for the following network topologies and state 2 major differences between them. So star topology is the first one and the ring topology is the second. So star topology means the computers are arranged like a star, right? நட்சத்திர வடிவில கரணிகள் எல்லாத்தையுமே இணைத்திருப்பாங்க. ரிங் டோபாலஜி என்றது வளைய வடிவில கரணிகள் இணைத்து, இதான் ஐடியா. ஸோ ஸ்டார் டோபாலஜி அண்ட் த ரிங் டோபாலஜி, நான் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்களுமே கூகுள் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம், நான் இதுல ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கொள்றேன் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டார் அண்ட் ரிங் டோபாலஜிஸ். ஸோ இங்க நாங்கள் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு இதில் ஆன் பண்றேன். ஸோ இந்த இமேஜ்ல வந்து நாங்கள் ஸ்டார் அண்ட் ரிங் டோபாலஜி டிஃபரன்ஸை வந்து நாங்கள் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஜென்ரலான விஷயம் இல்லை. ஸோ இந்த இமேஜை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்றது வந்து மெயினா ஒரு சென்ட்ரல் டிவைஸை வச்சிருக்கு. ஸோ இந்த இமேஜை நான் ஒரு நியூ டேப்ல ஆன் பண்ணிருக்கேன். ஸ்டார் அப்படின்றது ஒரு ஜென்ரலான சென்ட்ரல் டிவைஸ் என்று சொல்லி கொண்டிருக்கும். அந்த சென்ட்ரல் டிவைஸ் பெரும்பாலும் ஒரு சுவிட்சா இருக்கலாம், ஓ ஹப்பா இருக்கலாம், சம்டைம் ரவுட்டரா இருக்கு. பட் ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த மட்டும் பெட்டர் அது ஒரு சுவிட்சா இருக்கு. பட் ரிங் டோபாலஜி என்றது ஒரு கேபிளால நாங்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே ஜாயின் பண்ணி இருப்போம். ரிங் டோபாலஜியில எவ்ரி கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில், அதாவது இங்க என்று 2 கம்ப்யூட்டர் டிரெக்ஷன்ல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஏ என்று சொன்னால் ஏ என்ற கம்ப்யூட்டரோட பி சி என்ற கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ல இருக்கு. தென் இங்க டி என்று வெப்பமா இருந்தா பி என்ற கம்ப்யூட்டரோட ஏ அண்ட் டி கனெக்ஷன்ல இருக்கு. தென் கிளாக் வைஸ் ஓ ஆன்டி கிளாக் வைஸ் த டேட்டா கேன் பி டிரான்ஸ்ஃபர். வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஏதாவது ஒரு திசையில மட்டும். இப்ப அடிஷனலா தேவைன்னா நாங்க டபுள் ரிங் டோபாலஜி செட் பண்ணிக்கொள்ளலாம், அது உங்களுக்கு தேவையும் இல்லை, ஜஸ்ட் அட்வான்ஸ். ஸோ ஸ்டார் டோபாலஜில சுவிட்ச் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். தென் சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்சஸ் இன்னொரு வீடியோ டியூட்டோரியல் அப்லோட் பண்ணிருக்கோம், அதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படின்றது அமைப்பு. ஸோ இதுன்ற ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நாங்க கம்பேர் பண்ணிக்கல, எங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸை நான் அனலைஸ் பண்ணுவோமா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் டிவைஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சென்ட்ரல் டிவைஸ் அப்படின்றது வந்து சுவிட்ச் என்ற ஸ்டார் டோபாலஜி தான் பார்க்கும். ஸோ இங்க ஒவ்வொன்றா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுல தேவையான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாங்க கொஸ்ட பெட்டி கன்சிடர்.
So கொஸ்டன்றது எங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எங்களுக்கு ஸ்டார் டோபாலஜி can be lower cost solution than the ring topology, even though it has more interfaces. உண்மையில ஸ்டார் டோபாலஜிக்கான cost வந்து குறைவா இருக்கு ரிங்கோட கம்பேர் பண்ணி. தென் டேட்டா collisions, தரவு முரண்பாடுகள், ஒன்றோடி ஒன்று மோதுப்படுறது ஒரே வயருக்குள்ள இருந்து. அப்படியான சில தரவு மோதுகைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் ஸ்டார்ல, பிகாஸ் எவ்ரி டைம் நாங்க தனித்தனி வயர் யூஸ் பண்ணுவோம். தென் கேபிளிங். ஸோ கேபிளிங்கை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஸ்டார் டோபாலஜியில வந்து மோ கேபிளிங் தேவையா இருக்கு. ஒரு எல்லா கம்ப்யூட்டருக்கு கூடாகவும் அதை ஜாயின் பண்ணும் ஸ்டார் டோபாலஜி, பிகாஸ் எவ்ரி டைம் நாங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனி கேபிளிங் கொடுத்து கொண்டிருக்கோம். இதே ஸ்டார் ரிங்னு சொன்னா ஒரு கேபிளாலே எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுது. தென் நெட்வொர்க் ஃபெயிலியரை பற்றி சொல்லிட்டு வரீங்க. ஸோ இது எங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நெட்வொர்க் டைப்ல கேபிளிங்கை பற்றி கதைக்கணும், இதுவும் நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. தென் டிரெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். A ring network can be unidirectional. So unidirectional means clockwise or anti-clockwise you can transfer data. That means வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழி ரெண்டுல ஏதோ, with traffic traveling in the one direction or bidirectional. பட் ஸ்டார் டோபாலஜியில நாங்க எங்களுக்கு டிரெக்டா டேட்டா சென்ட் பண்ணிக்கொள்ளலாம், எந்த நேரம் எது வேணுமென்றாலும் அதை டிரெக்டா போய்க்கணும். ஸோ இது வந்து ரெண்டுக்குமான டிஃபரன்ஸா நாங்க இங்க ஸ்டாருக்கும் ரிங் டோபாலஜிக்குமே எடுத்துக்கொள்ளும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் they asking is how many subnets can be created? But before that I need the IP address right here. IP address எங்களுக்கு தந்திருக்கு. இந்த IP address பொறுத்த மட்டும் எங்களுக்கு தந்திருக்க விஷயம் வந்து IP address 160.100.200.10. Then the subnet mask is 255.255.2240. So இந்த subnet mask அவ கன்சிடர் பண்ணி எத்தனை சப்நெட்ஸை கிரியேட் பண்ணலாம்னு கேட்கு. ஸோ இப்படியான ஒரு கேள்வி வருமா இருந்தா இந்த 255 அப்படின்ற பாட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு 255 again 255. You don't need to convert into the binary now, because these are the decimal number and the full number. That means you don't need to change into binary. But 224 நாங்கள் கட்டாயம் மாற்றப்படும். 111 என்று போட்டுட்டு பின்னுக்கு இருக்க போற மூன்று பேரும் 0. Then you can calculate yourself. So 224 means 111 again the 5 times. The rest of the 5 digits are 0. Then பின்னுக்கு இருக்க போற 0ன்றது 8 times 0 இங்க டிவைட் ஆகும். இவ்வளவுதான் ஐடியா ஃபர்ஸ்ட். So how many subnets can be created? So if you need to find the number of subnets, you have to calculate the number of ones we are having in the subnet mask. So how many ones we are having? 3 ones. So the subnets number 2 to the power 3, 8 subnets we can create. The second one, how many hosts can be connected in this network? So these kind of zeros we are having. 2 to the power 13, isn't it? Yeah, 13. So how many computers? 2 to the power 13. But additionally, we are having 2 ports. That means in every subnets, we can't connect the 2 IP addresses. For network address and the broadcast address. So that's why I'm reducing 2 from here. 2 to the power 13 minus 2 hosts can be connected. You don't need to solve this. 13 அடுக்கு minus 10 அப்படின்னு போட்டா கூட ஓகே. அப்படி இல்லை நீங்க கால்குலேட் பண்ண போறீங்கன்னா 2 to the power 10ன்றது 1024. 2 to the power 11ன்றது 2048. 2 to the power 12ன்றது 4096. Right? If I'm not wrong, then 2 to the power 10, 11, 12. Then 13, 8192. So once you are reducing 2, your answer will be 8190 different IP addresses can be created here. So next one. What is the network address of given IP? What is the network address of given IP address? So that purpose, we have to do a different type of calculation. Before that, we have to write the IP address. So in here 25525, right?
So that's why we have to find the network address here. இங்க நாங்க வலையமைப்பு முகவரி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முதலாவது நாங்க 160 then 100 இதை நாங்க மாத்தோம் 200 நீங்க மாத்தோம் 200 வேணும்னு சொன்னா இதுல 128 வந்துடும் then 164 வந்துடும் 192 192 வந்துட்டு என்ன 8 வேணும் சோ நீங்க ரைட்டா மாத்தி பார்க்கலாம் பை 32 இல்ல 16 இல்ல 8ல 1 போடுவீங்க 4 2 1 சோ இதான் உங்களோட 200க்கான ஆன்சர் then 10 means 0 0 0 0 1 0 1 0 இதான் ஆன்சர் சோ இந்த இடத்துல நெட்வொர்க் அட்ரஸை நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் அட்ரஸை ஃபைண்ட் பண்றதுக்காக நாங்க இந்த சப்நெட் மாஸ்கை கன்சிடர் பண்ணுவோம் இப்போ 255 ஓகே 255 ஓகே 224 ரைட் சோ 224 மீன்ஸ் நாங்க இந்த இடத்துல 224 வேணும்னா இதுல எல்லாமே 1 1 12 வரும் 1 1 12 வரும் 224 இங்க 1 1 1 அதாவது இந்த 3 டிஜிட்டுக்கு பிறகு இங்க ஒரு லைன் ஒன்று போடும் ஏன் இந்த இடத்துல நாங்க லைன் ட்ரோ பண்ணாங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் சப்நெட் மாஸ்கால தான் அதுல போட்டாங்க சப்போஸ் நீங்க இது 240 என்று சொல்லியிருந்தா நான் அங்கால போட்டேன் சோ இந்த கால்குலேஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஐபி அட்ரஸிங் செஷன்ன்றது அப்படியே 1 by 1 கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஃபுல் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நெட்வொர்க் அட்ரஸ் ஃபைண்ட் பண்றது எப்படி ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ற டெக்னிக் தான் சொல்லி சோ ஆஃப்டர் திஸ் மெத்தட் நாங்க இந்த லைனுக்கு இங்கால இருக்கிற எல்லாரையும் ஜீரோவா கன்வெர்ட் பண்ணுவோமா இருந்தா உங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் ரெடி சோ ஆன்சர் உங்களுக்கு வரும் 160 100 அகைன் இதை நாங்கள் பைனரிலேயே வைப்பமா இருந்தா 1 1 வந்துட்டு இங்கால இருக்கிறது எல்லாம் ஜீரோவாவே இருக்கும் அப்படி சோ அகைன் 6 டைம்ஸ் 0 வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அங்கால எல்லாமே ஜீரோ தான் பெற போகுது எல்லாமே ஜீரோ தான் பெறும் சோ the network address is 160 100 then 192 then 0 so this is the network address so when we are coming under the network address we found that broadcast address நாங்க broadcast address நாங்க ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த லைனுக்கு இங்கால எல்லாருக்கும் 1 பாவிக்கணும் 1 பாவிக்கணும் இந்த லைனுக்கு இங்கால எல்லாருக்கும் 1 போட்டீங்கன்னு சொன்னால் இப்ப இடையில இருக்கிற இந்த 0 0 தான் நீங்க இதெல்லாம் மாத்திடாது கோட்டுக்கு இஞ்சால இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் 1 1 0 அப்படியே இருக்கிறத கடமை அங்கால இருக்கிற எல்லாருக்கும் 1 ஃபுல்லா 1 1 சோ இதே ஒரு ஆன்சரா நீங்க பாப்பீங்களா இருந்தா 160 100 நீங்க இதை பைனரிக்கு மாத்தி பார்க்கலாம் 1 1 0 அங்கால எல்லாருக்கும் 1 இந்த ஆன்சர் 223 என்று சொல்லி வரும் தென் அகைன் எல்லாமே 1 என்று சொன்னா 255 அப்படிங்கிறது இதுதான் உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் தென் இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் ரேஞ்ச் நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இதுல இருந்து ஒரு அட்ரஸை நீங்க அதிகரிக்கும் ஆல்ரெடி நாங்க ஃபைண்ட் பண்ணின ஒரு விஷயம் இது இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் நாங்க ஃபைண்ட் பண்ண நெட்வொர்க் அட்ரஸ்ல 192 1 that 100 right 100 then 192 yeah 192.1 because முதலாவது நம்பர்ன்றது அந்த 0 க்கு அடுத்து broadcast addressல இருந்து ஒன்று கழிச்சீங்கன்னா 192.100 223 என்றது அப்படியே வரும் பட் 255 தானே அதுல இருந்து ஒன்றை கழிச்சீங்கன்னா 254 இதுதான் ஒரு ரேஞ்சா இருக்க போது நாங்கள் எடுத்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் சோ இவ்வளவு பாட்டும் பார்த்திருந்தோம் இந்த பேப்பர் சீரிஸ் செஷன்ல எப்படி ஒரு எக்ஸாம் பேப்பர் செகண்ட் டேர்ம் பேப்பர் எப்படி இது ட்ரை பண்ணலாம்